ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. என்னோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோ கண்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் என்னோட சேனலில் என்னோட நாலேஜை மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் நான் கொடுக்கறது இல்லை. நம்மளோட சேனலில் நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ், எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் தென் புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட டேட்டாவை வச்சு மேத்தமேட்டிக்கல் கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து நம்ம எப்படி மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ட்ரேடர்ஸ் ஆகி நீங்கள் இன்டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மார்க்கெட்டை நம்ம மேத்தமேட்டிக்கல் ரீதியாக அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். மார்க்கெட் வந்து நமக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,170 அப்படிங்கிற ஒரு இடத்துல மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து எனக்கு ஓப்பன் எபவ் சஸ்டெயின் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா, ஓப்பன் பிலோ சஸ்டெயின் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் மேத்தமேட்டிக்கல் ரீதியாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா 26,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியமையும் 26,200 புட் ஆப்ஷன் ப்ரீமியமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஸோ அதில் எடுத்துகிட்டு நம்ம பிஃபோர் மார்க்கெட் டெலிகிராமில் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 26,100 காலும் 26,200 புட் ஆப்ஷன் ப்ரீமியமில் 151 அப்படிங்கிற ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். அப்போ ரெண்டுலேயுமே அந்த 151 அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம எடுத்துக்கணும். புட் ஆப்ஷன் ப்ரீமியத்துலேயும் 151 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ இந்த இடத்துல 200 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது நமக்கு 151க்கு கீழே இருக்காங்க. 26,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது 151க்கு மேலே இருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்பாட் சார்ட் வந்து ஓப்பன் எபவ் சஸ்டெயின் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் தான் நமக்கு அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் எபவ் தான் சஸ்டெயின் ஆகிருந்தாங்க. அண்ட் தென் எஸ்டர்டே ஹையான அவனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போய் டச் அப்படிங்கிறது பண்ணிட்டான். இப்போது இந்த இடத்துல வந்து நிறையா ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 26,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் 26,200 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் வச்சு அனாலிசிஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பன் எபோவ் இருக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ஸ்டடி பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கே வச்சுட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் மார்க்கெட்டையும் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. மேத்தமேட்டிக்கலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது புரியும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்ட்ரைக்கை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை மார்க்கெட் மூவ் ஆக நீங்களும் ஸ்ட்ரைக்ஸை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ண முடியும். ஒரே ஸ்ட்ரைக்கை வச்சுட்டு நம்ம 3:30 மணி வரைக்கும் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து கரெக்டான ஒரு ஸ்டடியை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டீங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ மார்க்கெட்டு நமக்கு எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது டச் பண்ணிட்டாங்க. இப்போ மார்க்கெட் இன்னைக்கு வச்சு இன்ட்ராடே ஹை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 26,236 அப்படிங்கிற ஒரு ஹை வந்து மார்க்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் 26,250 அபோவ் போவாங்களா இல்லை 250 பிலோ நிற்பாங்களா அப்படிங்கிறத நம்ம மேத்தமேட்டிக்கல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 26,236 அப்படிங்கிறது ஹை வச்சிருக்காங்க. அதனால நான் 26,250 அப்படிங்கிற ஒரு இடத்த ஸ்பாட்ல நான் ஒரு லெவலாக எடுத்துட்டு அதுக்கு மேலே மார்க்கெட் போவாங்களா இல்லை அதுக்கு கீழே மார்க்கெட் நிற்பாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பண்ணுறப்போ அப்படி ஸ்டடி பண்ணும்போது 26,200 காலும் 26,300 புட் ஆப்ஷன் ப்ரீமியமும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லேர்னிங் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல 26,300 புட்டுக்கும் 200 காலுக்கும் நம்ம என்ன லெவல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 151 அப்படிங்கிற ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் 300 புட் ஆப்ஷன் ப்ரீமியமுக்கு 113 அப்படிங்கிற ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். 300 புட்டுக்கு 123 அப்படிங்கிற ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் 200 காலுக்கு காமன் லெவலாக 1110 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல 26,300 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட எஸ்டர்டே வேல்யூ எல்லாமே காலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் தென் கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட எஸ்டர்டே வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்படி பார்க்கும்போது 26,300 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோ என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 133 ரூபா. அப்போ அந்த 133 ரூபா அப்படிங்கிறத எங்கே ட்ராப் பண்ணணும், இங்கே ட்ராப் பண்ணணும்.
26,200 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே லோ என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா 105 ரூபா. 26,200 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே லோ வந்து 105 ரூபா. அண்ட் தென் 26,200 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 114 ரூபா. 26,300 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட காமன் லெவல் அப்படிங்கிறது 113 ரூபா. அண்ட் தென் வேற என்ன கொடுத்துருக்கோம், 26,300 புட்ல 123 அப்படிங்கிறது ஐவி லெவல் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். 26,300 புட்ல 123 அப்படிங்கிற ஒரு ஐவி லெவல். இந்த இடத்துல மார்க்கெட்டை நீங்க மேத்தமெட்டிக்கல் ரீதியாகவும் அண்ட் தென் ஆப்ஷன் பிரீமியத்தோட லாஜிக் அடிப்படையிலையும் நீங்க வந்து அனலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ஒரு கால் ஆப்ஷன் பிரீமியமுக்கும் அண்ட் தென் ஒரு புட் ஆப்ஷன் பிரீமியமுக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் அப்படிங்கிறது நடக்குது. அந்த கேம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மொமெண்டம் அப்படிங்கிறது ஆகுது. ஸோ இந்த கேம் உண்மையாலும் நடக்குதா இல்லையான்னு தெரியல, நம்ம அஷ்யூம் அப்படிங்கிறது பண்ணிக்கிறோம். அப்படி அஷ்யூம் பண்றோம் அப்படிங்கும்போது இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க இந்த புட்டு கூட கேம் பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட வேல்யூக்கு மேல கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி இந்த புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எனக்கு கால் கூட கேம் பிளே பண்ணணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், வீக்கா இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல லாஜிக்கா நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் கால் கூட கேம் பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு மெர்ஜ் ஆகணும். சேம் அதே மாதிரி தான் காலும் புட்டு கூட கேம் பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது மெர்ஜ் ஆகணும். அது என்ன அப்படிங்கிறது நம்ம சார்ட்ல டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ 26,300 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது இருக்காங்க. அவங்க எஸ்டர்டே லோவுக்கு மேலே ஒரு கேண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகலை. 26,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் 200 புட்டோட 200 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே யார் இருக்காங்க, 300 புட்டு இருக்காங்க. அண்ட் தென் 300 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே லோவுக்கு கீழே யார் இருக்காங்க, 200 கால் இருக்காங்க. அப்போ லோவுக்கு கீழே யார் இருக்காங்க, காலா புட்டா? புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவன் அவனோடைய எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் இருக்கானே தவிர அவனோடைய ஆப்போசிட் சைடான ஸ்ட்ரைக்கோட கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோவுக்கு கீழே புட்டு போகாத வரைக்கும் புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா வீக் அப்படிங்கிறது ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டோட லாஜிக். நீங்க கரெக்டா பாருங்க, இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட எஸ்டர்டே லோவுல இருந்து ரிஜெக்ட் ஆகுது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ்லையும் அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட காமன் லெவல். ஸோ இந்த காமன் லெவல், இந்த சீக்ரெட் லெவல், இந்த ஐவி லெவல் எல்லாமே பிஃபோர் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் பிரைவேட் என்னோட பிரைவேட் லிங்க்கை நான் கொடுக்குறேன், டெலிகிராம் லிங்க்கும் அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ லெவல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. கான்செப்டை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க எனக்கு ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்க. டோட்டலாக ஒரு 3 ஹார்ஸ்லேயே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை A to Z மேத்தமெட்டிக்கலாக எப்படி நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்டெப்த்தாக ஸ்டடி அப்படிங்கிறது பண்ணிப்பீங்க. ஓகே, இப்போ ஸ்பாட் சார்ட்டும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு எஸ்டர்டே ஹைலிருந்து ரிஜெக்ட் அப்படிங்கிறது ஆகுது. அப்போ இவ்வளோ ஒரு கீ கன்ஃபர்மேஷனும் நமக்கு எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் ப்ரீமியம்லையும் ஒரு புட் ஆப்ஷன் ப்ரீமியம்லையும் நம்மளோட காமன் லெவல், அந்த காமன் லெவல் எப்படி கொண்டு வருவோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் யூஸ் பண்ணி. அண்ட் தென் இந்த ஐவி லெவல் எப்படி கொண்டு வருவோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் யூஸ் பண்ணி. ஸோ இந்த 132 அப்படிங்கிறது புட்டோட லோ, இதுக்கு மேத்தமெட்டிக்கல் தேவையில்லை. இந்த 114 அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் தேவையில்லை. இதெல்லாம் கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், புட் ஆப்ஷன் பிரீமியமுக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆக்ட் அப்படிங்கிறதாகும். ஸோ நீங்கள் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ அழகா பாருங்க, இவங்க இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க, இவங்களும் இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க, ஸ்பாட் சார்ட்டும் இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் அப்படிங்கிறது ஆகுது. ஸோ அப்போ ஸ்பாட் சார்ட் நெக்ஸ்ட் எங்கே வரணும், ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸுக்கு வரணும். அண்ட் தென் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸுக்கு வரணும். ஏன்னா எஸ்டர்டே ஹைலேருந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க ஓப்பன் ஆர் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ அண்ட் தென் ஓப்பன் பிலோ அப்படிங்கிறது போயிருக்காங்க. அவங்க எதை நோக்கி போகணும் அப்படின்னா
எஸ்டர்டே லோவை நோக்கி போகணும். ஸோ எஸ்டர்டே லோவை நோக்கி தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எஸ்டர்டே லோ பக்கத்தில் அவங்க போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிற பாயிண்ட்டையும் மார்க்கெட் பூம் ஆகிற பாயிண்ட்டையும் உங்களால் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி அனாலிசிஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் மேத்தமேட்டிக்கல் ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். இதை இன்னும் கொஞ்சம் வந்து இன்டெப்த்தாக பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டு 200க்கு கீழே 26,200க்கு கீழே நிற்பாங்களா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு 26,100 காலையும் 26,300 புட்டையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். இப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சீக்ரெட் லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 160 அப்படிங்கிற ஒரு லெவல் வரும் 100 காலுக்கும் அண்ட் தென் 300 புட்டுக்கும். இப்போ இந்த லெவலை வந்து நம்ம டெலிகிராமில் கொடுக்கல, பட் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 160 அப்படிங்கிற ஒரு லெவல் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு பதிலாக 200 கால் அண்ட் தென் 200 புட்டுக்கு உண்டான லெவல்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். 200 கால் அண்ட் தென் 200 புட்டுக்கு உண்டான நம்ம லெவல்ஸை கொடுத்துருக்கோம். பட் 100 காலுக்கும் 300 புட்டுக்கு இதில் லெவல்ஸ் கொடுக்கல. கால்குலேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 160 அப்படிங்கிற ஒரு லெவல் வரும். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் இங்கே பாருங்கள், இவங்க மார்க்கெட்டு கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது கீழே இறங்கி நமக்கு காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறாங்க. ஸோ மேலே என்னதான் போனாலும் நமக்கு இந்த இடத்துல 26,300 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த இடத்துல வந்து நமக்கு வீக் ஆகலை. ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கிறக்குண்டான சான்சஸ் கம்மி அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். புரியுதுங்களா? ஸோ அப்போது மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கிறக்குண்டான சான்சஸ் கம்மி அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு பைலையும் மார்க்கெட் வந்து செல் அப்படிங்கிறதாகும். இதான் வந்து லாஜிக். அப்போது இந்த இடத்துல இந்த 100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது 160 ரூபாய்க்கு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 300 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் கொடுத்த ரியாக்ஷனை பாருங்கள். ஒன்ஸ் இந்த 160 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், சடனாக இவங்க இங்கேருந்து சடனாக வந்து பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் போயிருக்காங்க. அந்த 160 அப்படிங்கிற ஒரு லெவல் சீக்ரெட் லெவல். ஸோ அந்த லெவலுக்கு கீழே கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் புட் ஆப்ஷன் ப்ரீமியம்னால மேலே ஏற முடியும் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக். புரியுதுங்களா? ஸோ அந்த கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 160க்கு கீழே வராமல் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் மேலே ஏற முடியாது அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் இந்த மாதிரி லாஜிக்கான விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நிறையா பேர் இங்கே ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நிறையா ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, சார்ட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து அவங்களுக்கு ஒரு கரெக்டான வேலை போய் அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் தரணும் அப்படின்னா அவங்க மேத்தமெட்டிக்கலாக மார்க்கெட்டை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் முடியும். ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கலாக இல்லாமல் நீங்கள் நிறைய இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி பிரேக் அவுட் ஆகிருக்காங்க, ஃபெயிலியர் ஆகிருக்காங்க, உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியாது. நீங்கள் மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கலாக ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ண முடியும். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மேலும் இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.